ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அம்புட்டுதா மீடியா. என்னன்னா சோசியல் மீடியாவே ஒரே கரப்ட் ஆகிட்டு இருக்குது போல. கொட்டுக்காளி வாழை தானே. அது வந்து படத்துக்கு இந்த படம் வரதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்பெக்டேஷன் தான். கொட்டுக்காளி படத்துல ஏன் எக்ஸ்பெக்டேஷன்னா, அது வந்து இந்த ரோட்டர்டம்ன்ற ஒரு பெரிய ஒரு ஃபெஸ்டிவலில் போயிட்டு அந்த ஃபெஸ்டிவலை ஸ்க்ரீனிங் பண்ணுறதே பார்த்துருப்பேன் நிறைய வீடியோலாம். தமிழ் படத்துலேருந்து ஒரு படம் போகிறதே பெரிய விஷயம்ன்றப்போ 3 படம் போயிருந்தது. இன்னொரு கோயின்சிடன்ட் பார்த்தா 3 படத்துல சூரிய நடிச்சிருப்பாரு. டேரக்டர் வினோத் இருக்கால, கொட்டுக்காளியோட டேரக்டர் வினோத், அவர் அதுக்கு முன்னாடி எடுத்த படம் வந்து கூழாங்கல் வந்து என்னன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பிளான் பண்ணி ஒரு கம்மி பட்ஜெட்ல 9 lakh பட்ஜெட்ல எடுத்த படம். அந்த படத்துல கதைலாம் ஒண்ணுமே ரொம்ப பெரிய கதைலாம் இல்லை. அவங்க ஒய்ஃப் வந்து கோச்சிட்டு போயிடுவாங்க, ஒரு குடிகாரன் கிட்ட இருந்து ஒய்ஃப் கோச்சிட்டு போயிடுவாங்க. அந்த ஒய்ஃபை திருப்பி கூட்டு வரதுக்கு அந்த ஹஸ்பண்ட் அவங்க பையனும் போறது தான். இதுல கதை பெருசா இல்லைனாலும் அந்த படம் எப்படி தெரியுமா, இப்ப நீங்க ஷூட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போற பத்தியா, அந்த வீட்டுக்கு போறப்ப சைட்ல இருக்கிற மரம் செடி கொடி எல்லாம் பாப்ப பத்தியா, அதுதான் கூழாங்கல் படமே. அது செம்ம பெரிய அட்டம்ப்டே ஃபர்ஸ்ட். ஸோ அந்த படமும் நிறைய அவார்டு. அதனால வந்து இந்த கொட்டுக்காளி படத்துக்கும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாயிடுச்சு. பிளஸ் வந்து அந்த ப்ரெஸ் மீட் ஒன்றுலையும் ஹைப் ஆயிடுச்சு. வாழை படம் என்னன்னா, வாழை படம் டு பி ஃப்ராங்கா சொல்லணும்னா போன மாசம் வரைக்கும் அந்த படத்துக்கு அவ்வளோ ஹைப்லாம் இல்லை. இப்போ மாரி செல்வராஜ் வந்து என்ன பண்ணாரு, இதை வந்து அனலைஸ் பண்ணிட்டாரு. நம்ம படத்துக்கு அவ்வளோ ஹைப் இல்லைன்ற அனலைஸ் பண்ணி என்ன பண்ணாருன்னா, ஒரு ட்ரிக்கா ஒரு விஷயம் எல்லா டேரக்டருக்குமே வந்து ப்ரிவியூ ஷோ போட்டு காமிச்சாரு. பாலா அவரே வந்து கை கொடுத்து, பாலாவுக்கு வந்து எல்லாரும் அள வச்சுதான் பழக்கம். அவனை பாலாவே அள வச்சுது மாரி செல்வராஜ் அவர் ஒரு மாதிரி தெரைச்சி போய் ஒன்று மிஸ்கினா இருக்கட்டும். அந்த படத்துல பேசின எல்லாருமே வந்து அந்த படத்துல இருந்து வெளியே வர முடியாம தான் பேசினாங்க. சூரிய ரிப்போர்ட் டேரக்டர் அவங்க சொல்றாங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு எனக்கு ஸ்பீச்சே இல்லைன்னு. ஸோ வந்து இந்த 2 படமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைப்போட வருது. இன்னொரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா, நம்ம ஸ்டார்டிங் இருந்து சொல்றது எதாவது தமிழ் மக்களை காமிச்சா சினிமா நல்லா இருக்கும்ன்றது வந்து நீங்க தப்பா புரிஞ்சுங்க. என்னன்னா, ஃபாரின்ல ஒரு படம் எடுக்கிறாங்க, ஹாலிவுட்ல ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அது அவங்க எதார்த்தம். நம்ம அதே மாதிரி இங்க கோட் ஷூட் போட்டு எடுக்கணும்னுச்சா அது வந்து டிராமாட்டிக்கா தான் இருக்கும். ஸோ வந்து இங்க நீங்க இந்த 2 படமும் பார்த்தீங்கன்னா, கொட்டுக்காளியில அந்த ஊர் மக்கள் தான் நடிச்சிருக்காங்க, வாழையிலையும் அதே தான். வாழையில அந்த ஊர் மக்கள் தான் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே வந்து ஆக்டர்ஸ் கிடையாது, எல்லாருமே வந்து அந்த ஊர் மக்கள் தான் நடிச்சதால தான் இன்னுமே ஹைப் ஆகுது. பார்ப்போம், நாளைக்கு நாங்கள் கொட்டுக்காளி படம் பார்க்க போகிறோம். கொட்டுக்காளி ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு நாளைக்கு ரிவ்யூ போடுறோம். வாழை வந்து சாட்டர்டே தான் பார்க்க போகிறோம். சாட்டர்டே உங்களுக்கு ரிவ்யூ வந்துடும். அதே மாதிரி இது வந்து ஒரு வாரா வச்சுக்காதீங்க. 2 படமும் தமிழ் இண்டஸ்ட்ரி அடுத்த அளவுக்கு கொண்டு போகிறது தான் வருதுன்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா மஞ்சுமல் பாய்ஸ் வரப்போ நிறைய பேர் சொன்னாங்க மலையாளத்துல பயங்கரமா எடுக்கிறாங்க, தமிழ் சினிமால தான் பண்றாங்களோன்னு. இல்லை, புலி பதுங்கிறது பாயறதுக்கு தான் வந்து தமிழ் சினிமாவில் இப்போ காமிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய படம் இருக்கு. போன வாரம் தங்கலான் வந்தது, அதோட தாக்கமே இன்னும் போகாதப்போ 2 பெரிய படம் இல்லை, சின்ன படம் ஆனால் பெரிய இம்பாக்டான ஒரு படம் 2 வருது, கொட்டுக்காளி வாழை. இந்த 2 படத்துல எந்த படம் நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்க போறீங்கன்றது கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இந்த 2 படத்துல எந்த படத்துக்கும் ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. அதே மாதிரி இந்த 2 படத்துல இந்த படம் தான் ஜெயிக்கும், எந்த படம் ஜெயிக்கும்ன்ற கான்ட்ரவர்சிங்க கொண்டாடாதீங்க. ஒரு நல்ல ஒரு சினிமா ஆடியன்ஸா இருந்தா 2 படமும் ஜெயிக்கணும். ஏன்னா 2 பேருமே கஷ்டப்பட்டிருக்காங்க. 2 பேர் டேரக்டர் கஷ்டப்பட்டிருக்காங்கன்றதோட அந்த ஊர் மக்கள் இந்த படத்துக்காக நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி கொட்டுக்காளி படத்துல மியூசிக்கே கிடையாது. நோட்டபிளான ஒரு விஷயம், மியூசிக் டைரக்டர் இருக்காரு, ஆனால் மியூசிக் யூஸ் பண்ணல. நீங்க அந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அம்புட்டு தான்.